நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, ஆஷாட நவராத்திரி என்றைக்கு வருது, எத்தனை நாள் நம்ம பூஜை செய்யணும், சிம்பிளாக செய்யக்கூடிய பூஜை முறைகள் என்னன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி என்றாலே அது அம்பாள் வழிபாட்டிற்கு மிக முக்கியமானது. அம்பிகையின் அருளை பெறுவதற்கு ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி துன்பங்களை போக்கும் நவராத்திரியாகவும் வராகி அம்மனின் அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் கருதப்படுகின்றது. ஆஷாட நவராத்திரி காலத்தில் 9 நாட்கள் விரதமிருந்து வழிபட்டாலும் அல்லது 9 நாட்கள் விரதமிருந்து வழிபட முடியாவிட்டாலும் குறிப்பாக 2 நாட்கள் விரதமிருந்து வழிபட்டாலே முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வருடத்தில் மொத்தம் 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. அவை வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி. ஆஷாட நவராத்திரியை வராகி நவராத்திரி என்று கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனி மாத அமாவாசை அடுத்த பிரதமை தினத்தில் தொடங்கி நவமி வரையிலான நாட்களே ஆஷாட நவராத்திரி. இதில் தேவி வராகியாக கொண்டாடப்படுவது வழக்கம். வராகி அம்மன் சப்த மாதர்களுள் ஒருவர். அன்னை லலிதா பரமேஸ்வரியின் சேனைகளின் தளபதியாக திகழ்பவள். இந்த அம்மாவுக்கு தண்டினி என்கிற திருநாமமும் உண்டு. அவளை சரணடைந்தால் நம் துன்பங்களை எல்லாம் விரட்டி சகல சௌபாக்கியங்களை அருள்பவள் வராகி. அந்த அம்மாவை வழிபட்டால் பகைவர்கள் ஓடி ஒளிவார்கள் என்பது நம்பிக்கை. இதனால்தான் அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு தொடங்குவதற்கு முன்பாக வராகியை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆஷாட நவராத்திரி நாட்களில் வரும் பஞ்சமி மிகவும் சிறப்பு. இந்த நாளில் அன்னை வராகியை வணங்கினாலே வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். அதே போன்று உழவு தொழிலுக்கும் வராகியே தலைமையானவள். அந்த காலத்தில் உழவு தொழில் தொடங்கும் முன்பாக அன்னை வராகியை வழிபட்டு தொடங்குவார்கள். அன்னையும் தன் திருக்கரங்களில் ஏர்கலப்பையும் உலகையும் கொண்டு காட்சி தருகின்றாள். இதனால் உழவு தொழிலை காப்பவள் வராகி அன்னையின் அடையாளமாகவும் திகழ்கின்றது. வராகி அம்மனை வழிபடுபவர்கள் வழிபடாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வராகியை வழிபட்டால் அன்னையின் பரிபூர்ணமாக அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதனால் 9 நாட்களும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். ஆஷாட நவராத்திரி என்னைக்கு தொடங்குதுன்றது பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி முடியும் நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிகின்றது. ஆஷாட நவராத்திரியில் வராகி அம்மனை நினைத்து நம்ம விரதம் இருந்து பூஜை செய்வதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் விலகும், தீராத கடன் பிரச்சனை தீரும், அனைத்து வளங்களும் பெருகி கொண்டே இருக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும், பில்லி சூனியம் கண் திருஷ்டி போன்ற தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட முடியும், நிலையான செல்வமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் நம் இல்லத்தில், தீராத நோய் நீங்கும், எதிரிகளின் பயம் நீங்கும், காரிய தடை நீங்கும், பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். ஆஷாட நவராத்திரி 9 நாட்களுக்குரிய சிறப்புகள் என்னென்ன, அதனுடைய நம்ம பூஜை செய்கிறதுனால அதுக்கான பலன்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். முதல் நாள் பார்த்திங்கன்னா பிரதமை. அன்னைக்கு 26ஆம் தேதி அன்று தொடங்குகிறது. ஆஷாட முதல் நாளில் வராகியின் சொரூபம் அல்லது மூல சொரூபமாக வழிபடுகின்றது. 2வது நாள் பார்த்திங்கன்னா துவிதியை. வராகி அம்மனின் தர்ம சக்தி வழிபடப்படுகின்றது. மனிதர்கள் தர்மத்தை நிலைநாட்டி அதை பின்பற்றி வாழ வழிவகுக்கிறது. இதனால் அம்மனின் ஆசீர்வாதமும் பெறுகின்றனர். 3வது நாள் பார்த்திங்கன்னா திரிதியை. இந்த நாளில் அருளும் சக்தியை வழிபடுகிறது. அம்மனின் அருள் மூலம் பக்தர்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை அடைகின்றனர். 4வது நாள் சதுர்த்தி. அன்னதான சக்தி வழிபடப்படுகின்றது. இந்த நாளில் அன்னதானம் செய்து அம்மனின் ஆசீர்வாதம் பெறுகின்றனர். 5வது நாள் பஞ்சமி.
வித்யா சக்தியாக வழிபடப்படுகின்றது. இந்த நாளில் கல்வியில் சிறந்து விளங்குவதாக அம்மனை வழிபடுகின்றன. 6வது நாள் சஷ்டி, வீரிய சக்தியாக வழிபடப்படுகின்றது. தைரியம் மற்றும் வீரம் பெற அம்மனை வழிபாடு செய்கின்றன. 7வது நாள் சப்தமி, ஐஸ்வர்ய சக்தியாக வழிபடப்படுகின்றது. செல்வம் மற்றும் வளம் பெற அம்மனை வழிபாடு செய்கின்றன. 8வது நாள் அஷ்டமி, சௌமிய சக்தியாக வழிபடப்படுகின்றது. இந்த நாளில் அமைதி மற்றும் சாந்தி பெற அம்மனை வழிபாடு செய்கின்றனர். 9வது நாள் நவமி, சித்தி சக்தி ரூபமாக வழிபாடு செய்கின்றனர். இந்த நாளில் சித்திகள் மற்றும் அறிவுரைகள் பெற அம்மனை வழிபாடு செய்கின்றனர். பூஜையை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் எந்த இடத்துல பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல 9 நாட்களுமே அதே இடத்துல தான் நீங்கள் பூஜை பண்ணணும். விரதம் இருப்பவர்கள் பழங்கள், பால் ஏதாவது எடுத்துக்கலாம், லிக்யூட் டயட்டு எடுத்துக்கலாம். சிறியவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம். 9 நாட்களுமே நான்வெஜ்ஜை தவிர்க்க வேண்டும். மாது உபயோகம் செய்யக்கூடாது. ஆஷாட நவராத்திரிக்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். பூஜை அறைகள் சுத்தம் செய்து விட வேண்டும். பூஜை பாத்திரங்களும் துலக்கிட்டு நல்லா சுத்தபத்தமாக வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே அம்மனை எழுந்தருளை செய்ய போகிறீங்களோ அந்த இடத்த நல்லா மொழிகிட்டு அந்த இடத்துல மனையை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அம்மனை நீங்கள் எழுந்தருளை செய்யணும். அந்த இடம் 9 நாளும் அந்த இடத்துல பூஜை செய்கிற மாதிரி இருக்கணும். ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். அல்லது சிலைகள் இருந்தால் சிலைகள் வச்சு நீங்கள் செய்யலாம். இல்லை ஃபோட்டோவும் இல்லை சிலைகளும் இல்லை என்கிட்ட அப்படின்னா அந்த மனையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் தீபம் விட்டு காலையும் மாலையும் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். உங்களுக்கு அந்த இடம் செட் ஆகலைன்னா நீங்கள் பூஜை ரூமில் கூட நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். முதல் நாள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாள் நவராத்திரி. அதே மாதிரி லாஸ்ட் நாள் பூஜை முடிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு உள்ளார நீங்கள் பூஜையை முடிச்சிடணும். வராகி அம்மனின் மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், இல்லை மந்திரம் படிக்க முடியாதவங்க அபிராமி அந்தாதியில் 28வது பாடலான இந்த பாட்டு பாடினாலே எல்லா துன்பமும் விலகி இன்பமும் உண்டாகும். அந்த மந்திரத்தை நான் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வராகி அம்மனுக்கு 9 நாளும் மாலை நேரத்தில் தான் விளக்கு ஏற்றணுன்றது சொல்லியிருக்குது. ஒருவேளை ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் காலையிலையும் இந்த பூஜையை செஞ்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு போகலாம். எதுவும் தப்பு கிடையாது. பூஜை முறை பார்க்கலாம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்யலாம். அல்லது மாலை நேரத்தில் வீட்டில் இருப்பவங்க மாலை நேரத்தில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார பூஜையை முடிச்சிடணும். நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலசம் வைப்பவர்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லா பூஜையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். 9 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள், குறிப்பாக பெண்கள் மாதவிலக்கு காரணமாக பூஜைகள் தடைப்படுமே ஆனால் இந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் பூஜை செஞ்சால் போதும். அது என்ன நாள்ன்றது பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி. இந்த 2 நாட்கள் கூடிய நேரங்களும் நான் கொடுக்குறேன். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வளர்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா 29 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:58 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. 30/6 பிற்பகல் 1:08 மணிக்கு முடிகின்றது. வளர்பிறை அஷ்டமி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 2:59 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. 3ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:32 மணிக்கு முடிகின்றது. பூஜை செய்யும் போது இந்த 2 நாட்களும் வராகி அம்மனை நினைத்து வழிபட்டாலே போதும், முழு பலன்களும் கிடைக்கும். அல்லது 9 நாட்களும் வழிபடுபவர்களுக்கும் அந்த அம்மன் அனைத்து நலன்களையும் கொடுப்பார். நெய்வேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் வைக்கலாம். உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மாதுளம்பழம், புளி சாதம், சர்க்கரை பொங்கல், பானகம் அல்லது மாதுளை முத்துக்களை உதிர்த்து அதில் தேன் கலந்து வைக்கலாம்.
கருப்பு உளுத்தம் பருப்பில் வடை செஞ்சு அதில் நிறைய மிளகு போட்டு வைக்கலாம், வேர்க்கடலை வைக்கலாம். டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் மாதுளை பழங்களை உதிர்த்து அதில் தேன் மட்டும் கலந்து நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். மலர்கள் செம்பருத்தி, சிகப்பு நிறத்தில் என்ன பூக்கள் இருக்கின்றதோ அதை சாற்றலாம். அல்லது வாசனை மலர்கள், மல்லிப்பூ, முல்லைப்பூ, உங்கள்கிட்ட அன்னைக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். 9 நாட்களுமே நம்ம நெய்வேத்தியம் ஏதாவது செய்து வைக்கணும். 9 நாட்கள் என்னால் செய்து வைக்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா மாதுளை பழத்தில் தேன் கலந்து அந்த நெய்வேத்தியம் 1 வைக்கலாம். அல்லது எதுவுமே செய்ய முடியாதவர்கள் 2 வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சு கூட நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த 9 நாட்களுமே நம்ம செய்யக்கூடிய பூஜை ரொம்பவே எளிமையான முறையில் தான் நம்ம செய்கிறோம். அந்த அம்பாளை மனதார நினைத்து நேர்மையான கோரிக்கை வைத்து வழிபடும் பொழுது அந்த அம்பாள் அனைத்து வளமும் நலமும் நமக்கு தருவாள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. சக்தியின் சொரூபமாக விளங்கக்கூடியவள் அந்த வராகி அன்னை. அவளை நினைத்து உள் அன்போடு நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்கு அவளுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.